இன்றைக்கி சூப்பரான சர்பத் பண்ண போகிறோம். நம்ம கடையிலலாம் விற்கிற சர்பத் மாதிரியே இது சூப்பராக இருக்குங்க. இதுக்கு இது சர்பத், நன்னாரி சர்பத்து. அதை ஒரு 1/4 டம்ளர் ஊற்றிக்கலாம். இந்த அளவு ஊற்றிக்கலாம். இதில் லெமன் ஒன்று பிழிஞ்சிக்கலாம். இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். அடுத்தபடியாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் 1 ஸ்பூன் அளவு சப்ஸா விதை ஊற வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். அடுத்தபடியாக இது பாதாம் பிசுன்னு சொல்லி விற்கும். இதை நம்ம ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு 5-6 பீஸ் தான் போட்டேன். எவ்வளோ வந்துருச்சு பாருங்கள். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா குளிர்ச்சி கொடுக்கும் நமக்கு. அதனால் இதில் நான் 2 ஸ்பூன் போடுறேன். ஐஸ் க்யூப் இப்போ நமக்கு சூப்பரான சர்பத் கிடச்சிருச்சு. இதை ஒரு சூப்பரான சர்பத். ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் வீட்டில் சர்பத் தான் போட்டேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் சர்பத் போடுங்க, ரொம்ப நல்லது. குளிர்ச்சியாக எல்லா பசங்களுக்கும் கொடுக்குறதுக்கு வீட்டில் சூப்பரான, வீட்டிலேயே கடை டைப்பில் செஞ்ச சர்பத் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி உங்கள் பசங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட். ஜில்லுன்னு குடிங்க.